வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். காற்று எங்கள் ஊரில் செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு வியூவர்ஸ். உங்கள் ஊரில் நல்லா காற்றடிக்கான்னு பாருங்கள், சொல்லுங்கள். எங்கள் ஊரில் காற்று சத்தம் எப்படி கேட்குன்னு பாருங்கள். செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. மழைக்கு தான் அடிக்குதா என்னன்னு தெரில. ஆனால் வெயில் கொஞ்சம் நமக்கு காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் தெரியலை. இன்றைக்கி வியூவர்ஸ், ஏற்கனவே நம்ம ஊற்றிருந்தோம்ல, அந்த கரைசல் தான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதைத்தான் ஊற்ற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இந்த முளைச்சிருக்கு பாருங்கள் மக்காச்சோளம். குட்டிகள் ஊன்னேன்னு சொன்னோம்ல, நேற்று லேசாக தான் வந்துருந்துச்சு. இங்கே இப்போ எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 10 13 ஊனியிருக்கேன். இந்த இங்கிட்டு ஒரு 4 ஊனியிருக்கேன். இதில் 3 தான் முளைச்சி வந்திருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரு 7 8 ஊன்னேன், அது வந்துருச்சு. ஒரு மிளகா செடியும் தப்பி வந்துச்சு, அதை எடுத்து கீழே ஊனியிருக்கேன். இங்கிட்டு ஒரு மிளகா நாத்தையும் ஊனியிருக்கேன். நேற்று இந்த மெக்சிகன் ஃபினிஷ் கொஞ்சம் எடுத்துட்டோம்ல, அதான் குச்சா நிற்கிது. நான் திருப்பி தழுத்துரும். நம்ம வர அதை எடுத்து நம்ம தேவைக்கு என்ன செஞ்சிடணும், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கால் வலிக்கு நல்லா கேட்குது அந்த மெக்சிகன் பினிச்சு. வேறு ஒன்றும் இல்லை வியூவர்ஸ், அன்றைக்கி ஊற்றுனோம்ல நம்ம கடுகு கரைசல், அதுதான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது இன்னும் 2 நாள் ஆனால் ரொம்ப புளிச்சுன்னு உரைச்சிரும். ஏற்கனவே அது வந்து ஒரு நாள் புளிக்க வச்சது தான். அதனால் அது மிச்சம் இருக்கிறத என்ன செஞ்சு விட்ருவோம், இன்றைக்கி அதே செடிகளுக்கு கொடுத்து விட்ருவோம். இந்த பாருங்கள், இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதைத்தான் எல்லா காய்கறி செடிக்கு, பூக்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சு விட போகிறேன், கொடுத்து விட போகிறேன். நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த கரைசலை பயன்படுத்துங்க. அது வந்து வேஸ்ட் ஆகாமல் என்ன செஞ்சிடணும், செடிகளுக்கு கொடுத்துடணும். அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப புளிச்சாலும் ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் அதில் வந்து நாளைக்கு எள்ளுப்பு நான் கரைசல் செய்ய போகிறேன். இன்றைக்கி செஞ்சு வச்சோம்னா தான் நான் 2 நாளெல்லாம் அடுத்தாப்பில் செடிகளுக்கு கொடுக்குறதுக்கு தோதாக இருக்கும். அதனால் அதில் வந்து எள்ளுப்புண்ணா கரைசல் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தக்காளியில் நிறைய காய் வருது பாருங்கள். இதுக்கு நம்ம கொடுத்து விட்டோம்னா சரி, நல்லா சிறப்பாக காய் எல்லாமே சீக்கிரம் அங்கிட்டா மரத்தில் சாயிறாங்க. எப்படி தான் கட்டனே தெரில. இந்த எங்கிட்ட ஒரு தக்காளி செடி இங்கிட்டாமல் சாஞ்சு போய் கிடக்கு பாருங்கள். வெண்டைக்காய் செடி மேலே போய் படுத்து கிடக்கு. இந்த வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காயும் கிடக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இந்த இதில் அதுவாக வந்துச்சு. அது என்ன செடி, பேர் வர மாட்டேக்கு, ரோட் சைடில் கிடக்குன்னு சொல்லுவேன்ல, சடார்னு நினச்ச நேரத்தில் பேர் வராது வாய்க்கு. கொளிஞ்சி செடி இதிலே ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள். அதனால தான் வெண்டைக்காய் செடி அத்தனை காய் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கொளிஞ்சி விதை கிடச்சாலும் போட்டு விடுங்க. கொளிஞ்சி செடி வளர செடியும் நல்லா சிறப்பாக இருக்கும். எல்லாமே செடியுமே நல்லா சிறப்பாக பசுமையாக இருக்குது. காற்றடிக்கிறதுனால செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி காலையில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோமா, இந்த காற்றடிக்கிறது குளிர்ந்த காற்றுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் வியூவர்ஸ், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நித்தியமல்லி பூக்களையும் மல்லிகைப்பூவையும் பறிச்சுட்டு வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.